நான் மே, நானும் மே பி. எனக்கு என்னை ரெண்டுக்கும் முஜே அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். எனக்கு தா அப்படின்னா முஜே தேதோ. என்னை கூப்பிட்டாயா, முஜே புலாயா, இந்த மாதிரி வரும். எனக்கும் முஜே பி. என்னிடம் என்னை விட முஜ்சே, முஜ் சே. என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா, மேரி, மேரே அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 வேர்டும் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அதுக்கப்புறம் வர அந்த வார்த்தையோட ஜெண்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த வார்த்தை ஆண்பாலாக இருந்தால் நம்ம மேரா அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேரா சோட்டா பாய், என்னுடைய தம்பி. ஒரு ஆணை நம்ம மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் பன்மையில் வர்றப்போ மேரே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னுடைய அப்பா அப்படின்னா மேரே பிதா. என்னுடைய நண்பர்கள் மேரே தோஸ்த், இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வர வேர்டு பெண்ணாக இருந்தால் மேரி அப்படின்னு யூஸ் பண்ணணும். மேரி பெஹன், என்னுடைய தங்கச்சி. நீ, தும், நீயும், தும் भी. உனக்கு, உன்னை, தும் ஹே. உனக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் ஹே भी. உன்னிடம், உன்னை விட, தும் சே. உன்னுடைய, தும்ஹாரா, தும்ஹாரி, தும்ஹாரே. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம முன்னாடி பார்த்த சேம் ரூல் தான். நீங்கள், ஆப், நீங்களும், ஆப் भी. உங்களுக்கு, உங்களை, ஆப்கோ. உங்களுக்கும் அப்படின்னு வர்றப்போ ஆப்கோ भी. உங்களிடம், உங்களை விட அப்படின்றப்போ ஆப்சே. உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்போ ஆப்சே குச் பூச்னா ஹே அப்படின்னு வரும். அவர் உங்களை விட பெரியவர், ஓ ஆப்சே படா ஹே, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய, ஆப்கா, ஆப்கி, ஆப்கே. உங்களுடைய. அவன், அவள், அது, அவர்கள், அவைகள், இது எல்லாத்துக்கும் ஓ அப்படின்னு சொன்னால் போதும். ஓ. அவனும், அவளும், அவரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ भी. அவனுக்கு, அவளுக்கு, அதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ. ஒரு நபரை நம்ம மரியாதை கொடுத்து அவருக்கு அப்படின்னு சொல்கிறப்பையும் பன்மையில் ஒரு விஷயத்தை அவைகளுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ உன்கோ. அவனுடைய, அவளுடைய, அதனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கா, உஸ்கி, உஸ்கே. ஒருத்தவங்களை மரியாதையாக நம்ம சொல்கிறப்போ அவருடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கா, உன்கி, உன்கே அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மொபைல், அவளுடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கா மொபைல் அப்படின்னு வரும். அவருடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய மொபைல் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் உன்கா மொபைல். இதுவே அவனுடைய வண்டி, அவளுடைய வண்டி, அவருடைய வண்டி அப்படின்னு சொல்கிறப்போ உஸ்கி காடி, உன்கி காடி, இந்த மாதிரி வரும். ஹிந்தியில் மொபைல் அப்படின்றத ஆண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே உஸ்கா, உன்கா அப்படின்னு எழுதுகிறோம். காடி, வண்டி அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே நம்ம உஸ்கி, உன்கி அப்படின்னு எழுதுகிறோம். இவன், இவள், இது, இவர்கள், இவைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ. இவனுக்கு, இவளுக்கு, இதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கோ. இவருக்கு அப்படின்னு மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் இவைகளுக்கு அப்படின்னு பன்மையில் சொல்கிறப்போ இன்கோ. இவரிடம், இவரை விட அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்சே. இவனுடைய, இவளுடைய, இதனுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கா, இஸ்கி, இஸ்கே. இவருடைய அப்படின்னு மரியாதை கொடுத்து சொல்கிறப்போ இன்கா, இன்கி, இன்கே.